ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவுஸ் வேர்ல்ட் ட்ரீம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீட்டோட பிளான் பார்த்திங்கன்னா இதோட சைஸ் வந்து 20க்கு 25ன்ற சைஸோட வீட்டோட பிளான் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் பார்த்திங்கன்னா இது வந்து 500 ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள ஒரு அழகான வீட்டோட பிளான் தான். ஸோ இது போக வந்து கொஞ்சம் செட்பேக் ஏரியாஸ் இருக்குது. வீட்டோட சைஸு தான் நான் சொல்லியிருக்கேன், ஏன்னா நம்ம விண்டோஸ்லாம் அங்கங்கே மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த பக்கம் விண்டோ மென்ஷன் பண்ணுறோம்னா இந்த சைஸில் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ண முடியாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இப்போ மென்ஷன் பண்ணுறது. ஸோ இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய கிளைண்ட் வந்து அவங்களோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட், 2000 ஸ்கொயர் ஃபீட், 3000 ஸ்கொயர் ஃபீட்னு ஏகப்பட்ட சைஸஸில் இருக்குது. ஸோ அதில் வந்து கிளைண்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்து எப்படின்னா கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி, ரேட்டு கம்மியாக இப்போதைக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சமாக வீடு கட்டினா போதும்னு சொல்லிட்டு மீதி இடம்லாம் இருக்குது, கார்டன் ஸ்பேஸோ இல்லை ஃப்யூச்சரில் அடுத்தடுத்து அமௌண்ட் வரும்போது வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு. ஸோ நிறைய கிளைண்ட்ஸ் அந்த மாதிரி தான் வராங்க. ஸோ அதனால அந்த மாதிரி தகுந்த மாதிரியான பிளான்ஸ் போடுறதுனால நம்மளுக்கு வந்து வீடு சுற்றி இடமும் இருக்குது. நம்ம அந்த சைட்டு சைஸ் வந்து இந்த பட்ஜெட்டில் வர மாதிரி கேட்குறனால அந்த சைட்டுக்கு தகுந்த மாதிரி டைமென்ஷன் வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீட்டோட வியூவை வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டுக்கான ஆப்ஷனுங்க, நல்லாவே ஒரு பெரிய கேட்டுக்கான ஆப்ஷன் இங்கே நம்ம கொடுத்துடலாம். ஸோ வீடு சுற்றி ஆல்ரெடி நிறைய இடம் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு சின்ன பேசேஜ் மாதிரியான ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 2 வீலர் நிறுத்திக்கலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸாக தான் இது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரா ஒன்றுமே லெஃப்ட் சைடில் வந்து லைக் கிளாக் வைஸில் கிளைம் பண்ணுற மாதிரி ஸ்டேர் கேஸ்க்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு கீழே கூட ஒரு சின்னதான கார்டன் ஸ்பேஸ் மாதிரி கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த இடத்துல கூட நம்ம ஒரு ஃபிஷ் டேங்க் மாதிரி கூட வச்சு பிளான் பண்ணிக்கலாம். ஒரு புத்தர் சிலையோ இல்லைனா ஒரு எந்த மாதிரியான டிசைன்ஸ் வேணுமோ நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபவுண்டெயின்ஸ்லாம் பிளான் பண்ணிக்கலாங்க. வீட்டை நம்ம லக்ஸுரியாக பிளான் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேசஸில் சின்ன சின்ன ஐடியாஸை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அப்போ அது பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா லைக் வால் ஆர்ட். ஸோ வால்லே வந்து நல்லா டெக்ஸ்சர் பெயிண்டிங்லேயே வந்து நல்ல ஒரு சாமி டிசைன்ஸோ இல்லை ஃப்ளவர் டிசைனோ இல்லை குதிரை டிசைன், யானை டிசைன், இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ்லாம் பண்ணுறாங்க. இப்போ அது ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது. அந்த மாதிரி கூட நீங்கள் வால்லெல்லாம் வந்து நல்ல டிசைன் கொண்டு வரலாம். நல்லா சிவில் ஒர்க்கெல்லாம் பண்ணுறவங்க நிறைய பேர் மேஸ்ட்ரிங்லே நல்லா அழகழகாக பண்ணுறாங்க. அண்ட் நல்லா கார்விங் டிசைன்ஸ்லாம் பண்ணுறது செப்பரேட்டாக இந்த ஒர்க் மட்டும் பண்ணுறவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள கூட்டு வந்து நீங்கள் இந்த இடத்துலலாம் டிசைன் கொடுக்கலாங்க. நல்லாயிருக்கும். நம்மளோட வீட்டுக்கு வந்து என்ன மாதிரி லுக்ஸ் கொடுக்கலான்னு யோசிங்க. நம்மளோட கனவு இல்லத்தை எப்படி எப்படிலாம் அழகுபடுத்தலான்னு யோசிங்க. எப்படி நம்ம அமௌண்ட் ரெடி பண்ணுறது, எப்படி நம்ம வீடு கட்டுறது, அந்த யோசனையிலே இல்லாமல் அந்த வீட்டை இன்னும் என்னென்ன பண்ணி அழகுபடுத்தலாம், எப்படியெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு கனவு காண ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீங்கள் கட்டிடுவீங்க. எங்கே போகுது, நம்ம கட்டாமல் வேறு யார் கட்ட போகிறான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு வீடு கட்டணுங்கிறது வந்து நிறைய பேரோட கனவு. அது வந்து ஒரு நம்ம வந்து வீடு கட்டிட்டோம்னா நம்ம வந்து ஒரு நம்மளோட டார்கெட்டை முடிச்சாச்சு, நம்ம வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தி கொடுக்கும். அது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு அந்த கஷ்டம் வந்து ரொம்ப பெரிய கஷ்டம், அது எனக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வீடு கட்டுறதே ரொம்ப கஷ்டமாக கட்டிகிட்ருக்கோம், இதில் என்னத்தை யோசிக்கிறது, என்ன டிசைனை யோசிக்கிறது அப்படி நினைக்காதீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த வீட்டை வந்து இன்னும் அழகுபடுத்துறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச சின்ன சைட்டாக இருந்தால், நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், நான் நிறைய வந்து வீடியோஸில் சொல்லும்போது கூட நிறைய சின்ன சைட்டுக்கான டைமென்ஷன்ஸில் தான் நான் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கட்டுன்றதுக்காக. பட் ஆனால் நிறைய பேர் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணி பிளான் எல்லாம் கேட்குறீங்க, பிளான் டிசைன்ஸ்க்கெலாம் வந்து என்கிட்ட வந்து பே பண்ணிவிட்டு நீங்கள் பிளான் போட்டுக்கிறீங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாலேஜபிள் எப்படி சொல்கிறதுனா வந்து இந்த மாதிரி பிளானை மட்டுமே எடுத்துகிட்டு இதே மாதிரி பிளானை நம்மளும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போகலான்ற மாதிரி நிறைய பேர் இல்லாமல் இது வந்து பே பண்ணி கூட நம்ம அது கரெக்டாக கொண்டு போகணும், கரெக்டான ஒரு டைமென்ஷன். இப்போ நம்ம காலம்லாம் கொடுத்துருக்க மாட்டோம், எப்படி வேணாலும் கட்டிட்டு போயிடலாங்க. வீட்டு பிளான் வந்து எந்த மாதிரி வேணாலும் கட்டிட்டு போயிடலாம். ஆனால் ப்ராப்பராக நம்ம பிளான் பண்ணோம்னா, இப்போ ஒரு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு நம்ம பிளான் போடுறோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பிளான் டிசைன் எப்படி வரும், ஃப்யூச்சரில் அவங்க வீடு கட்டினாங்கன்னா அவங்களுக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்குமா, அது வரைக்கும் நான் யோசிப்பேன். ஏன்னா வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் தான் அவங்க கேட்குறாங்கன்னா வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டுமே அவங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்துட்டு முடிச்சுட்டு போகிற ஆள் கிடையாது நான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பற்றியும் கொஞ்சம் யோசிப்பேன். ஸோ அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீடு கட்டினாங்கன்னா அவங்களுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் கொடுக்கறது வசதியாக இருக்குமா அப்படின்னு. ஸோ நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக வந்து படிக்கட்டுக்கான ஆப்ஷன் இந்த பாருங்கள். இப்போ இந்த பக்கம்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே இந்த இடத்துல ஒரு படிக்கட்டுக்கான ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ஃப்ளோரை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது கண்டிப்பாக. இப்போ பாருங்கள் இப்படி கொடுக்குறாங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த படிக்கட்டுலேருந்து இப்படி ஏறி இந்த இடத்துல மெயின் டோர் கொடுத்துக்க முடியுமா,
அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு கன்வீனியன்ட்டான ஸ்பேஸ் இருக்குமா? கண்டிப்பாக இங்கே லெஃப்ட் இந்த பக்கம் வந்தால் தான் அந்த மெயின் என்ட்ரன்ஸ் வந்து நல்ல ஒரு காற்றோட்டமாக இருக்கும். மெயின் ரோடு சைடாக இருக்கும். ரோடு பக்கமாக பார்க்குறதுக்கு ஒரு டோர் வியூ இருக்கும். அவுட்ரு வியூ பார்க்குறதுக்குலாம் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன பேசேஜ், ஒரு பால்கனி மாதிரி ஸ்பேஸ் கொடுத்தா தான் இந்த இடத்துல வந்து அந்த லுக் வைஸில் நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி அதெல்லாம் யோசித்து தான் பிளான் போடுவோங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல இன்ஜினியர்ஸ், இப்போ நீங்கள் என்கிட்ட தான் போடணும் அப்படின்றது கிடையாது. யார்கிட்ட போட்டாலுமே சரி, கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபாலோப்பில் போங்க. ஸோ சும்மா பிளானை பார்த்தோம் அதே மாதிரி நம்மளும் கட்டிப்போம் அப்படின்னு நீங்கள் கட்டாதீங்க. அது ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஜினியர்கிட்ட கொடுத்துட்டு அந்த பிளானை போட்டு அதுக்கு தகுந்த காலம்ஸ் ரொம்ப முக்கியங்க. பில்லர்ஸ்லாம் கரெக்டாக போட்டுக்கிட்டு பண்ணுங்கள். மேஸ்திரிங்கள்கிட்ட கொடுக்குறீங்கனாலும் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு ஒர்க்கு மார்க்கிங் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து மார்க்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கிங் டைமில் நிறைய ஓனர்ஸ் வந்து சைட்லேயே இருக்க மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியம். அந்த டைமில் நீங்கள் முக்கியமாகவே மார்க்கிங் பண்ணுற டைமில் அந்த சைட்டில் வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணணும். அப்போது என்னென்ன சைஸில் இருக்குது, என்னென்ன டைமென்ஷன்ஸில் இருக்குது, கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, கரெக்டான சைஸில் இருக்கா. சில டைமில் பிளான் கொடுக்கும்போது பிளானோட சைஸ் கொடுக்கும்போது ஒரு சைஸ் கொடுத்துருப்பாங்க. அங்கே போய் சைட்டில் போய் பார்க்கும்போது அது கொஞ்சம் க்ராஸாக இருக்கும். அதை கரெக்டாக வந்து உட்கார வச்சுருக்காங்களா, அது 90 டிகிரியில் இருக்கா, நல்லா ஸ்ட்ரைட்டான ஒரு சைஸில் கொண்டு போகிறாங்களா, அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக பார்க்கணும். நம்ம பார்க்கணுமா, நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டோமே அவங்களே எல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு வந்து நெக்லிஜென்ஸ் இருக்காதுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 10 வீடு நீங்கள் கட்டுறீங்க, ஒரு 3-4 வீடு தொடர்ந்து கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா கூட ஓகே. பட் ஆனால் உங்களோட கனவு இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் ஒரு ஸ்டெப்லையும் பக்கத்துலேயே இருந்து பாருங்கள். ஒரு ஸ்டெப்லையும் இப்போ ஒரு கிளைண்ட், ஒரு மேஸ்திரிங்க வேலை செய்யும்போதோ இல்லை லேபர்ஸ் வேலை செய்யும்போதோ ஒரு மெட்டீரியல் வேஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு சிமெண்ட் வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி சிமெண்ட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க, பார்த்து பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அவங்க பண்ணுவாங்க. பட் எல்லாருமே அப்படியே கரெக்டாக பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. ஸோ சில பேர் பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணும்போது கீழே சாக்கு மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த சிமெண்ட் பேக்ஸ் கவர்ஸ்லாம் போட்டுட்டு க்ளீனாக அதை வந்து அதில் எடுத்துகிட்டு திரும்பி ரீயூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஈவினிங் மழை வரப்போகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கலவையை வந்து கலக்கணும். அதெல்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணுறவங்க தாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க. ஏனோ தானோன்னு பண்ணுறவங்க வந்து டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செவரு கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செவரே வந்து ஸ்ட்ரைட்டாகவே இருக்காது. படப்படன்னு வச்சு கட்டிட்டு போயிட்டு அது கொஞ்சம் க்ராஸாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக மூளை மட்டமோ இல்லைன்னா அந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் க்ராஸாக கொஞ்சோண்டு வெளில வந்திருக்கும். ஒரு 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 எம்எம் வெளில வந்தால் நம்மளுக்கு எங்கே தெரிய போகுது அப்படின்னு நினைப்போம். அந்த இது வந்து அது கூட ஒரு மிஸ்டேக் தான். நம்ம வந்து இன்றைக்கி வாழ போகிறதில்ல, நம்ம லைஃப் லாங் அந்த வீட்டில் வாழ போகிறோம்னா பர்ஃபெக்டாக எல்லாம் பண்ணணும்னு நினச்சி பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் இந்த மாதிரி டிப்ஸ் கேட்டிங்க. ஸோ அதனால் பாருங்கள், ஆல்மோஸ்ட் வீடியோ வந்து 7 நிமிஷம் இதுலேயே முடிஞ்சிருச்சு. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் டிப்ஸ் கொடுக்குறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டாங்க. ஸோ அதனால தான் நான் அதை ஷேர் பண்ணேன். ஸோ இப்படியே போனோம்னா நம்மளுக்கு வந்து டைம் லேக் ஆகிடும். நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது நாங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தோம்னா லிவிங் ஹால் தாங்க. ஒரு அழகான சைஸ் 10 அடிக்கு 13.5 சைஸில் கொடுத்துருக்கேன். ஸோ டிவி கேபினெட் வந்து நம்மளுக்கு எங்கே வேணுமோ பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த இடத்துல வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் இந்த இடத்துல இருக்கலாம், இல்லைன்னா இந்த இடத்துல கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த போர்ஷனில் கூட டிவி கேபினெட் கொடுக்கலாம். பட் ஆனால் இங்கே ஒரு பெரிய விண்டோ வர்றதுக்கான ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க. கிளைண்ட்டே ரிக்வஸ்ட் பண்ணி கொஞ்சம் பெரிய விண்டோ வேணும் மேடம்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த பக்கம் கொடுத்துட்டு அவங்களுக்கு இந்த பக்கமே டிவி வேணும்னு கேட்டனால அதுக்கு தகுந்த மாதிரியே அவங்களுக்கே கொடுத்தாச்சு. ஸோ பிகாஸ் அவங்களோட ரெஃபரன்ஸ், அவங்க நிறைய டிவிலாம் பார்க்குறதுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை, நாங்கள் அந்த அளவுக்குலாம் பார்க்க மாட்டோம், டிவி போர்ஷனே வைக்க மாட்டோம், டிவி கேபினெட்டே தேவையில்லைன்னாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ ஹாலோட சைஸ் 10 அடிக்கு 13ங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிச்சன் தான் 6 அடிக்கு 10 அடின்ற சைஸில் நல்ல ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு கிச்சன் சைஸ். கேஸ் ஸ்டவ், சிங்குக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இங்கே ஃப்ரிட்ஜுக்கான வியூ கொடுத்துக்கலாம். அடுத்தது லிவிங் ஹால்லேருந்து லெஃப்ட் வந்தோம்னா பெட்ரூம் 8.5 9.2 சைஸ். 500 ஸ்கொயர் ஃபீட்டில் நமக்கு இந்த அளவுக்கு தான் பெட்ரூம் சைஸ் வரும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வார்ட்ரோப் இல்லைனாலும் ஷெல்ஃப் மாதிரி கொடுக்கலாங்க. இப்போ இந்த வால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 9 இன்ச்சு வால் இருக்குன்னா இதுலேயே கொஞ்சம் கட் ஆஃப் மாதிரி பண்ணிவிட்டு மெஷ் ஒர்க்கில் கூட பண்ணலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை வந்து நம்ம யோசிக்கணும். அதை தான் சொல்கிறேன். இப்போ இந்த இடம் கம்மியாக இருக்குது, இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் இடம் மிச்சம் ஆகும். இல்லை வார்ட்ரோப் மாதிரி கொடுத்தோம்னா லுக் வைஸில் நல்லா லக்ஸுரியாக இருக்கும். அது நம்மளோட விருப்பம் தான். அடுத்தது அட்டாச் டாய்லெட் 3 அடி 8 இன்ச்சுக்கு 8 அடின்ற சைஸில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இங்கே கமோடுக்கான ஏரியா. அடுத்தது இங்கே வந்து நம்ம லைக் ஷவர் அந்த மாதிரி கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ட்ரை ஏரியா, வெட் ஏரியா இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். ட்ரை ஏரியா, வெட் ஏரியா கொடுத்துட்டு ஒரு 3 அடி அளவுக்கு வந்து ஒரு நார்மலான செவரு கொடுத்துடலாம். நார்மலான பிரிக் செவரு மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு கிளாஸ் கொடுக்கலாம். நல்லா இருக்குங்க. சின்ன வீடாக இருந்தாலும் சூப்பராக டிசைன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அதை வந்து எவ்வளோ அழகாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ அழகாக கொடுக்கலாம். இதில் வந்து ஸ்பாட் லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்டீரியர்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக காஸ்ட் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சீலிங் இருக்கு இல்லையா, ரூஃப் இருக்கு இல்லையா, அந்த சீலிங்லேயே வந்து
வந்து லைட்டுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருங்க. மோல்டிங் போடும்போதே நீங்கள் அந்த லைட்டு ஸ்பாட் லைட்டுக்கெல்லாம் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு அதை பிரித்து அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் அழகாக ஸ்பாட் லைட்ஸ்லாம் கொடுக்கும்போது லுக் வைஸில் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீட்டோட பிளானோட சந்திக்கிறேன். உங்களுக்கும் இதே மாதிரி பிளான் டிசைன்லாம் தேவைப்பட்ட மேலே உள்ள நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.